தங்கத்தை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் கையில் வைத்திருக்க முடியும் என்று நிதியமைச்சகம் ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரெய்டு மாதிரியான விஷயங்களில் வந்து பார்க்கும் பொழுது கணக்கில் காட்டப்படாத தங்கம், அதாவது திருமணமான பெண்கள் 500 கிராம் வரை தான் வைத்திருக்கும். நோ சீஷர் ஆஃப், அதில் சொல்லியிருப்பது என்னவென்றால், நோ சீஷர் ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் டு an extent of 500 rupees per married lady. கல்யாண திருமணமான பெண்கள் 500 கிராம் வரை வைத்திருந்தால் அது சீசர், நோ சீசர் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத பெண்களுக்கு 250 கிராமும், திருமணம் அதாவது ஆண்களுக்கு 100 கிராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து மேலும் பல கிளாரிபிகேஷன்ஸ், பல தகவல்கள் வெளிவர வேண்டி இருக்கிறது. அதன் பிறகுதான் இது குறித்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையும் தற்போது நிலவி வருகிறது. மேலும் இந்த நிலையில் தற்போது நம்முடன் பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு நாகப்பன் சார். இப்போ நிதியமைச்சகம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெய்டு வரும் பொழுது 500 கிராமுக்கு கீழே 500 கிராமுக்கு மேலே வச்சிருந்தாங்க, திருமணமான பெண்கள் 500 கிராமுக்கு மேலே வச்சிருந்தாங்கன்னா வைத்திருக்க கூடாது. திருமணமாகாத பெண்கள் 250 கிராமும், ஆண்கள் வந்து 100 கிராமும் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நோ சீஷர் ஆஃப் கோல்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 500 கிராமுக்கு மேலே இருந்தால் சீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த அர்த்தமா எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. புதிதாக எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் அரசு கொண்டு வந்திருக்கதா நான் நினைக்கல. சொல்ல போனா ஏற்கனவே மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை போக்கும் வகையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 1916 1916 அப்படின்னு சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன் உடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்ப மீண்டும் சொல்லி இருக்கிறார்கள், தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது புதிதாக கொண்டு வரப்பட்டதல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடியது. அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க இவ்வளவுதான் தங்கம் வச்சுக்கணும்னு எங்கேயும் சொல்லப்படல. இதுவரைக்கும் வைத்திருக்கக்கூடிய தங்கம், அதாவது 500 கிராம் வரைக்கும், 250, 100 நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய தங்கம் வரைக்கும் சீஷர், அதாவது அதை பறித்து செல்ல மாட்டார்கள், பறிமுதல் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு விவசாய வருமானம் மூலமாக பல ஆண்டுகளாக வருமான வரி விலக்கு பெற்ற விவசாய வருமானம் மூலமாக பணத்துல வாங்கின தங்கமாக இருக்கலாம். ஒரு ரீசனபிள் ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நியாயமாக ஒரு நடுத்தட்டு மக்கள் அல்லது அந்தந்த வசதிக்கு ஏற்ப உள்ளவருடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய சேமிப்பின் மூலமாக வாங்கப்பட்ட தங்கம், அல்லது லீகலி இன்ஹெரிட்டட், அதாவது பரம்பரை அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்க மூலமாக அவங்க கொடுத்து பரிசாக கொடுத்து வந்த தங்கம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்க கை வைக்க மாட்டோம், அதெல்லாம் நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு உச்ச வரம்புன்னு கிடையாது. இந்த 500 கிராமுக்கு மேல இருந்ததுனால் அதற்கு கணக்கு காட்ட வேண்டும், சரியான விவரங்களை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாத பட்சத்தில் அவை பறிமுதல் செய்யப்படலாம். 500க்கு உள்ள இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுல இல்லைங்கிறது நீங்க பதட்டப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்பதற்காக வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பாகத்தான் நான் இது பார்க்கிறேன். ஸோ இந்த கருப்பு பணம் விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் 500 கிராமுக்கு மேலே நீங்கள் தங்கம் வைத்திருக்கலாம், தங்கம் வைத்திருப்பதற்கு எந்த அளவும் இல்லை அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சார் இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நோ சீஷர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது 500 கிராமுக்கு மேலே போகும் பொழுது அதை சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கணக்கில் காட்டப்படாத பணமாக இருந்தால், அதுக்கு நான் சோர்ஸ் காட்டலை அப்படின்னா அதை சீஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தமா நான் எடுத்துக்கலாமா? அல்ல, அது ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். அது புதிதாக கொண்டு வரப்பட்ட இன்றோ நேற்றோ போன வாரமோ கொண்டு வரப்பட்ட விஷயம் அல்ல. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான். அது நீங்க அதன் காரணமாக பதட்டப்பட வேண்டாம். அது அதற்கு மேல இருப்பவர்களுக்கு தான் இது சீஷருங்கிறது உண்டு, கீழே இருக்கவங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன் அதை. சார், இப்போ இந்த 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 ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறது நகைகளுக்கு 75% டாக்ஸ் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு ரூமர் வந்தது, அதுக்காக நாங்கள் இதை சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பொதுவாக நகைகள் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு இப்போ சீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற, அதாவது கணக்கில் காட்டப்படாத நகையாக இருந்தால், பணத்தில் வாங்கப்பட்ட நகையாக இருந்தால் சீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை சதவிகிதம் இது மாதிரியான விஷயங்களுக்கு டாக்ஸ் வரப்படும்? இது கேபிட்டல் கெயின்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல பார்க்கப்படுமா? அதாவது டாக்ஸ்ங்கிறது நகை வைத்திருப்பதற்கு வருமான வரியோ போட முடியாது. கணக்கில் காட்டப்படாத பணம் எந்த வகையில் இருந்தாலும், அது நகையாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி கணக்கில் வராத, முறையாக கணக்கில் காட்டப்படாத அன்டிஸ்க்ளோஸ் இன்கமா இருந்ததுன்னா அந்த பணத்திற்கான அந்த இதைத்தான் அவங்க அந்த 115ங்கிற ஷரத்து மூலமா விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருமான வரி 30%, அது 60% மாற்றி கூட ஒரு 15%, 75% வரைக்கும் போகலாம், அல்லது 25% கூட்டி 85% வரைக்கும் போகலாம் பெனால்டியான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 85%ங்கிறது எதற்காகனா,
நாமே முன் வந்து ஒப்புக்கொள்ளாத, டிஸ்க்ளோஸ் பண்ணாத, மறைத்து வைக்கப்பட்ட, ஒளித்து வைக்கப்பட்ட பணம், வருமானம், அது எந்த வகையில் இருந்தாலும், அது தங்கம் உள்ள பணமா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, அதற்கு வந்து அந்த பெனால்டி கிளாஸ் வரும் அப்படின்னு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது இன்னும் அந்த சட்டமாக பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு நாகப்பன். இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு அதாவது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து சொன்னீங்க. 500 கிராமுக்கு மேலே ரெய்டு நடத்தும் பொழுது அது கருப்பு பணத்தில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு கணக்கு காட்டலை அப்படின்னா அது சீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்நிலையில் கோவையிலிருந்து நமது செய்தியாளர் நேசராஜ் நம்முடன் இணைகிறார். நேசராஜ், இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இந்த நகை வந்து இவ்வளவுதான் கையில் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு. அது குறித்து அங்கே இருக்கக்கூடிய தங்க நகை வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? தற்பொழுது மத்திய அரசு தங்க நகைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறது. குறிப்பாக 18 வயது நிரம்பியவர்களுக்கு 12 பவுன் வைத்துக் கொள்ளலாம் எனவும், திருமணம் ஆகாத பெண்கள் 31.25 பவுன் வைத்துக் கொள்ளலாம் எனவும், திருமணம் ஆகாத பெண்கள் 62 பவுன் வைத்துள்ளதாக இந்த மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இந்த தங்க நகை கடைக்காரர்கள் கூறும் பொழுது இது முற்றிலும் தவறான செயல். தினம் ஒரு சட்டத்தை ஏற்றி வருகிறார்கள். முதலே எங்கள் தங்க நகை தொழில் மிகவும் பாதிப்படைந்து உள்ளது என தெரிவித்துள்ளனர். இது குறித்து நம்முடைய முத்து வெங்கட்ராம் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், முதல்ல இந்த தங்கம் எவ்வளோ வச்சிருக்கலாம்னு சொன்னாங்க, இப்போ எவ்வளோ இந்த சட்டம் வந்திருக்கு? சார், இந்த சட்டம் முதலையே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருந்தது. இன்னைக்கு வருமான வரித்துறை ஒரு இடத்துல ஆய்வுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரு சர்ச்சும்பாங்க. அவங்க அந்த ஒரு வீட்டுக்கு போய் அவங்க சர்ச் பண்ணும் பொழுது ஒரு தனிநபர், ஒரு திருமணமான பெண்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 500 கிராம் நகைகளை வைத்து கொள்ளலாம். அதுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு உண்டான வரவு செலவு கணக்குகள் இருக்கான்னு சொல்லி கேட்குறதா இருந்தது. பட் இன்றைக்கி அதை மசோதாவாக போட்டு அதை நிறைவேற்றிருக்கிறாங்க. இதனால் எந்த ஒரு பீதியோ ஒரு பாதிப்போ யாரும் நினச்சிக்க வேண்டாம். இது என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்திய பெண்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு மேலே சேரக்கூடிய எந்த ஒரு சேமிப்புமே அவங்க தங்கத்தில் தான் முதலீடு செய்யக்கூடியது நம்ம அன்றாட வழக்கம். இன்றைக்கி மாத்திரம் இல்லை, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாதிலிருந்தே நம்ம தங்கத்தில் தான் முதலீடு செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் யார் இதை பற்றி நினைக்க வேண்டாம். இப்போ உங்களுடைய வீடுகளில் 500 கிராம் ஒரு நகை இருக்குது. உங்கள் வீட்டில் அதுக்கு மேலே இருந்த நகைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும். உங்களுடைய பாட்டி இருந்திருப்பாங்க, உங்களுடைய மாமியார் இருந்திருப்பாங்க, அவங்க ஜீவதிசைக்கு போயிருப்பாங்க, இல்லை இருந்திருக்கலாம். இருந்தாங்கன்னா கணக்கில் வந்துடும். அவங்க ஜீவதிசை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நகைகளை முறைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய கணக்கை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வருமான வரித்துறையினர் அதை யாரும் அதை உரிமை கொண்டாட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த 500 கிராம் நகை அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 62.5 பவுன் ஒரு திருமணமான பெண் 62 பவுன் வச்சுக்கலான்றாங்க. சாதாரணமாக ஒரு வருஷத்தில் 4 பவுன் 5 பவுன் அவங்களுடைய சேமிப்பாக சேர்க்கறது வழக்கம். இனிமேல் நீங்கள் சேர்த்தக்கூடிய எந்த ஒரு சேமிப்பு நகைகளாக இருந்தாலும் அது முறைப்படி வாங்கிய அந்த நகைகளாக இருக்க வேண்டும். அதை அதுக்கு உண்டான பில்லுகளை, வரவு செலவு பில்லுகளை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வருமான வரித்துறை எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குவாங்க, உரிமை கொண்டாட மாட்டாங்க. குறிப்பாக தங்க நகை கடைக்காரர்கள் கூறும் பொழுது இந்த தங்க நகை சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். நன்றி திரு நேசராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. தற்போது பொருளாதார நிபுணர் திரு புகழேந்தி நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு புகழேந்தி. மத்திய அரசு இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தங்கம் ரெய்டுக்கு போகும் பொழுது 500 கிராமுக்கு மேலே நீங்கள் கணக்கில் காட்டப்படாத தங்கம் இருக்குமே ஆனால் அது பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. நோ சீஷர் ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் டு an extent of 500 grams per married lady, 250 grams per unmarried lady and 100 grams per male அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெய்டு போகும் பொழுது ஆன் சர்ச் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியானதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தொன்று தொட்டு நமக்கு சேமிப்புன்னு பார்த்தா தங்கம் தான். எப்பவுமே தங்கத்துல முதலிடுறதுங்கிறது ஆபரணத்துக்காக மட்டும் பண்றது இல்ல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அவர் ஃபியூச்சர். கல்யாணம் பண்ணும்போது ஏன் பொண்ணுக்கு நகை போட்டு அனுப்புறோம்னா, அந்த பொண்ணுக்கு குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா தங்கம் அவளை காப்பாற்றும். அதனால நம்ம நம்மளுடைய அடிப்படையோட வாழ்க்கை முறையிலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு பெற்றோர் செய்யற முதல் வேலை என்ன செய்யணும், படிப்பு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு அக்கேஷன்லயும் பிள்ளைக்கு சின்ன சின்னதா 1 கிராமோ 1/2 கிராமோ 1 பவுனோ 2 பவுனோ வாங்கி வளர்த்துற ஒரு சமுதாய கட்டமைப்பிலும் வந்திருக்கோம் நம்ம. இது டிமானிட்டைசேஷன் பெண்களையும் மற்றவர்களையும் பெறல. இது ஒரு சென்டிமெண்ட் இஷ்யூ. ஏன்னா இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தங்கங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்த ஒன்று. அது உணர்ச்சிகரமான விஷயம். அது பொருளாதார அடிப்படையில பாக்குறதை விட தனிப்பட்ட மனிதனுடைய உணர்வு பூர்வமா பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் டிமானிட்டைசேஷன்ல ஒரு அளவுல பாதிக்கப்பட்டாங்க மக்கள், சிரமத்துக்கு உள்ளானார்கள். ஆனா இது அடிப்படையான உணர்வை தகர்க்கக்கூடிய ஒரு செயல்.
இது மிகப்பெரிய பின்னடைவை பிஜேபிக்கு உருவாக்கும். இது வந்து சொல்ல, ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பதற்றத்தில் இருப்பார்கள். ஏன்னா இப்ப எப்படி அவனால காமிக்க முடியும்? ஒரு குழந்தை பிறந்த 20 வருஷமா வருஷம் வந்து 2 பவுன் 5 பவுன் இப்படியே வாங்கி சேர்த்துட்டு வந்தவங்க இப்ப போய் அவங்கள பிடிச்சா 20 வருஷத்துக்கு எந்த கணக்கு காமிப்பாங்க? எங்க வாங்கினேன்னு காமிப்பாங்களா, இல்ல எந்த பணத்தை வச்சு வாங்கினு காமிப்பாங்களா? மிக கடினமான விஷயம் இது. அதுல மாட்டிக்கிறவங்க தான் பாவப்பட்டவங்க. எல்லாத்துக்கும் தங்கம் இல்லாம இல்ல. அதனால இதெல்லாம் வந்து மக்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள். இதுக்கப்புறம் போடுங்க திட்டத்தை, கண்ட்ரோல் பண்ணுங்க. இனிமேல் வந்து தங்கம் யாரும் வாங்க முடியாது. இந்த மாதிரி தங்கத்தை வந்து அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் வாங்க முடியும். இந்த மாதிரி தங்க ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப அதுல போடுங்கன்னு சொன்னேன். ரெட்ராஸ்பெக்டிவா போறது வந்து எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு தலையெழுத்து. ஏன்னா வந்து பல வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவில் முதலீடு ஒரே காரணம் வந்து எதா இருந்தாலும் 10 வருஷம் நான் டாக்ஸ் பண்ணுவேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணுவேன். ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. கையாளாகத்தனம். இன்னையிலிருந்து நான் கண்ட்ரோல் பண்றேன், இதுக்கு முதல்ல எப்படி இருந்துட்டு போகுது? அது எப்படி போய் 25 வருஷம் 30 வருஷமா 50 வருஷமா இருக்க தங்கங்கள்லாம் போயிட்டு அவனை ரைட் பண்ணுவேன், இது பண்ணுறது ஒரு மனிதாபிமானமே கிடையாது இல்லையா? இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். ஏன்னா பாஜக அரசு வந்து நல்ல செயல்களை செய்கிறது, முன்னேற்றம். இது போன்ற செயல்கள் பின்னடைவு உண்டாக்கினால் அவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. திரு புகழேந்தி, இது வந்து இப்ப புதுசா வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே, ஏற்கனவே இது இருந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்னாடி பேசிய பொருளாதார நிபுணர் திரு நாகப்பனும் சொல்லியிருந்தாரு. இப்ப இதுல முக்கியமா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதாவது விவசாயத்திலிருந்து பெற்ற வருமானம், அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் கொஞ்சமா மாதமா சேர்த்து வச்சு அதுல வாங்கின தங்கமாக இருக்கட்டும், இல்ல கணக்குல காண்பிக்கப்பட்ட பணத்துல நான் தங்கத்தை வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில லெஜிட்டிமேட் ஹோல்டிங் ஆஃப் ஜுவல்லரி டு எனி எக்ஸ்டென்ட் இஸ் ஃபுல்லி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கணக்கில் காட்டப்பட்டு இந்த மாதிரி முறையாக வாங்கப்பட்ட தங்கம் எவ்வளவு வேணாலும் கையில வச்சிருக்கலாம் அப்படிங்கறத மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த இதை இப்ப நான் வீட்டுல மாதமா கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்ச பணத்துல தான் இந்த நகையை வாங்கினேன் அப்படிங்கறத மக்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? அதுதான் மிகப்பெரிய சிக்கல். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை விற்கிறார். 50 லட்சம், பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி 50 லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை விற்கிறார். ஏன்னா நிலம் விற்கும் போதே வந்து 50 லட்சம் பணத்தையும் வந்து வெள்ளையாக யாரும் கொடுப்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை. அந்த பணத்தில் தங்கம் வாங்குகிறார், அதை தன் மகளுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது வந்து அரசாங்கம் கேட்கிறது இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று. நிலத்தை விற்றேன். நிலத்தில் எவருக்கு விற்றது? 50 லட்சம் வித்தம், ஆனால் கணக்கில் வந்து 20 லட்சம். இப்ப இஷ்யூ வேற. ஏன்னா வந்து நீங்க வந்து தங்கத்தை வச்சு அதை பிடிக்கிற மாதிரி இருக்கிறது. இது வந்து நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இது முதல்லயே இந்த சட்டம் இருக்கேன்னு. அப்படி பார்த்தோம்னா இன்கம் டாக்ஸ் அவாய்ட் பண்றது, பிளாக் மணியை பத்தி ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு. என்ன புதுசா வருஷம் சொல்லிட்டோம் பிளாக் மணி தப்புன்னு? இதுக்கு முறையா தான் இருந்துச்சு. எல்லா மக்களும் வரி கட்டணுங்கிறது முன்னாலே தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து கடுமையாக அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க இடம் விற்க, அதாவது அந்த விவசாயி இடம் வித்து அதுல வந்து 20-30 லட்சம் ரூபாய் கோல்டு வாங்குறாரு அப்படின்னா அது கணக்குல காட்டாத பணத்துல வாங்குறத சீஸ் பண்றாங்க அப்படிங்கறத மத்திய அரசு சொல்லியிருக்கு. என்னுடைய கேள்வி, நான் மாதம் என்னுடைய சம்பளத்துல 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன், வருடத்திற்கு ஒரு 5 பவுன் நான் வாங்கி வைக்கிறேன், என் பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து 5 பவுன் நான் வாங்கி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு 20 வருஷமா நான் வாங்கி வச்சிட்டு இருக்கேன். என் கையில இப்போ ஒரு 50 இருந்து 70-80 பவுன் இருக்கு. நான் வந்து மாசம் 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி மத்திய அரசுக்கு கணக்கு காட்ட முடியும் நான் கேட்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதான். இதுக்கு வந்து நம்மளுடைய வருமானம் எவ்வளவுன்னு சொல்லணும். நீங்க கணக்கு காட்டியிருந்தீங்கன்னா அதை வச்சு சொல்லலாம். என்னுடைய வந்து இத்தனை வருஷமா நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன், என் வருமானம் இவ்வளவு, இந்த வருமானத்தில் இவ்வளவு தூரம் நான் மிச்சம் பிடிச்சிருக்கேன், நான் வாங்கப்பட்ட தொகை வந்து என் வருமானத்தை விட கம்மியானது. 5 பவுன் நகைனா நான் வந்து 5 பவுன் நகையை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன், நான் 5 பவுன். அப்ப அவர் வந்து 25 வருஷமா தன்னுடைய சம்பாத்தியத்தை கணக்கு காமிக்கணும். அப்ப அவருடைய சம்பாத்தியம் வந்து வாங்கப்பட்ட நகையை விட அதிகபட்சத்தில் இருக்கும்போது அரசாங்கம் ஒத்துக்கொள்ளும், இவரால் வாங்க முடியும். அப்ப அவர் வந்து 20 வருஷத்துக்கு கணக்கு காமிக்கணும் தன்னுடைய சம்பாரத்தை. இப்போ ஒருவேளை அவர் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு பிரச்சனை கம்மி. நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை பத்தி உள்ள பிரச்சனைகள் மிக கம்மி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மொத்தமே வந்து 2-3 கோடி பேர் தான் வந்து இந்த கடந்த 10 வருடங்கள்ல வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணவங்களா இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற மக்கள் எடுத்து பாருங்க, அவங்க எப்படி கணக்கு காமிப்பாங்க? கஷ்டம். அப்ப வந்து அவங்க சொல்றது தெரிஞ்சிருக்கும், பேன் கார்டோட பெனட்ரேஷன் இந்தியால ரொம்ப கம்மி. அதிகமா வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ற, நீங்க சொன்ன மாதிரி அதாவது 0 ரிட்டர்ன்ஸ் கூட ஃபைல் பண்ணி வைக்கணும், அது வந்து சரல் ஃபைல் பண்ணி வைக்கணும், அதுவே யாரும் அதிகமா பண்ணி வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது 20 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் எனக்கு எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும்? நான் வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறவர்கிட்ட இது நான் வந்து செஞ்சு வைக்கல, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் எதுவும் ஃபைல் பண்ணி வைக்கல, எனக்கு 0 இன்கம் டாக்ஸ் தானே நான் விட்டுட்டேன், அதனால
அதனால நான் வந்து சரல் கூட நான் ஃபைல் பண்ணி வைக்கலங்கிற நிலையில நான் எப்படி இதுக்கு கணக்கு காட்ட முடியும்? அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? அது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமேன்றதுக்காக உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க வந்து அப்படி உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒருவருக்கு வந்து அதிகபட்ச தங்கம் இருந்தா இப்ப இருந்து பெல்ட் பண்ணுங்க. 20 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ரைட் அ ஸ்டோரி லைக் தட். இந்த வருஷம் இவ்வளவு இந்த வேலை பார்த்தேன், இவ்வளவு குத்து மதிப்பா சம்பாரிச்சிருப்பேன், இவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு நீங்க தான் ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி ஒரு நம்பகத்தன்மை, ஒரு அரசாங்கம் ஒரு வேலை உங்களை வந்து கேட்டா ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு கணக்கை நீங்க சப்மிட் பண்ணலாம். இது எக்ஸாக்டா இருக்க முடியாது. நீங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு சம்பாரிச்சிருக்கலாங்கிற வச்சு தான் சப்மிட் பண்ண முடியும். வேற இன்னும் பண்ண முடியாது. உங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது. இல்ல வேறு ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி வையுங்கள். நீங்க ஐடிஎஸ் சப்மிட் பண்ணாட்டி கூட எங்க இருந்து இன்கம் வந்திருக்கு, எந்த மாதிரி இன்கம் வந்திருக்கு, அது போல சில விவரங்கள் இருந்தால் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபைல் பண்ணி வைங்க. அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் கேட்கும் போது அது உதவியா இருக்கும். அதில் அவர் சிலவற்றை நம்பகத்தன்மை உள்ளதாக கருதினார் என்றால் கண்டிப்பாக உங்களை வந்து ஹராஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா சுத்தமாவே எல்லாமே பொய்யா இருக்கக்கூடிய தகவலாக இருந்தால் அவர்கள் மேலும் வந்து உங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ் வந்து ஹராஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அவர் முடிந்தவரை சாமானியர்களையும் அல்லது வந்து ஓரளவு வந்து இன்ஃபர்மேஷன் அல்லது எவிடன்ஸ் வச்சிருக்கவங்களையும் ரொம்ப ஹராஸ் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி திரு புகழேந்தி, இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. சாமானிய மக்கள் அவங்க வந்து நான் மாதம் சேர்த்து வைத்த பணத்தில் தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடன் இங்கு பொருளாதார நிபுணர் திரு ஜி சேகர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு சேகர். மத்திய அரசு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த ரெய்டில் போகும்பொழுது 500 கிராமுக்கு மேலே இருந்தால் சீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி, நோ சீஷர் ஆஃப் ஜுவல்லரி அண்ட் கோல்ட் பிலோ 500 ஃபார் அ மேரிட் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணமான பெண்ணுக்கு 500 கிராமுக்கு குறைவாக இருந்தால் அது வந்து சீஸ் பண்ண, அதிகமாக இருந்தால் சீஸ் பண்ண, குறைவாக இருந்தால் சீஸ் பண்ணப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் சாத்தியமா? ஏன்னா இது வந்து நம்மளது வந்து ஒரு சேவிங் எக்கானமி, அப்படி நம்மளுடைய அடிப்படை அப்படிங்கிறது வந்து சேமிப்பை சார்ந்த ஒரு பொருளாதாரமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய சேமிப்பு அனைத்துமே தங்கத்தின் மீது தான் அதிகமாக இருக்கிறது. மத்திய அரசு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம தங்கத்தில் தான் அதிகமாக கொண்டு வந்து முதலீடு செய்கிறோம். ஸோ இந்தியா மாதிரியான ஒரு சேமிப்பின் பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளில் இது வந்து இந்த தங்கத்திற்கு கட்டுப்பாடு விதிப்பது சாத்தியம் தானா? அதாவது சேமிப்புங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. சேமிப்பு வந்து மிக முக்கியம். அது எந்த விதத்துல சேமிக்கணுங்கிறதுக்கு, அது சேமிக்கிறது வந்து நீங்க சட்டப்பூர்வமாக வருமான வரி கட்டின பணத்துல இருந்து சேமித்தீங்களா, வருமான வரி கட்டாத பணத்துல சேமித்தாங்களாங்கிறது. இதுல இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க இன்கம் டாக்ஸ் சர்ச் நடத்தும் போது எல்லா வீட்லயும் இன்னைக்கு வந்து ஒரு 120 கோடி மக்கள் வீட்லயும் போய் சர்ச் நடத்த போறது இல்ல. யார் வீட்டுல சர்ச் நடத்துறோமோ அந்த வீட்டுல சர்ச் நடத்தும் போது அந்த வீட்டு கல்யாணமான நபர் இருந்தா அவங்களுக்கு 500 கிராம், கல்யாணமாகாத பெண் இருந்தால் அவங்களுக்கு 250 கிராம், ஒரு ஆண் இருந்தால் அவருக்கு 100 கிராம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு குடும்பம் இருக்கு, தாயார் தந்தையார் ஒரு பெண்ணு ஒரு பையன் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அப்ப அந்த கல்யாணமான தாயாருக்கு 500 கிராம், கல்யாணமாகாத பெண்ணுக்கு 250 கிராம், அந்த 2 பசங்களுக்கு 100 கிராம் 100 கிராம்னு 950 கிராம் நகை அந்த வீட்டுல இருக்கலாம். இருந்தா அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த 900 கிராம் நகையை இந்த அரசாங்கம் வந்து 950 கிராம் நகையை இந்த அரசாங்கம் சீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு மேல இருந்தா என்ன நடக்கும்? பண்ணுவாங்க. அப்ப அது இருந்து சீஸ் பண்ணும்போது நீங்க வந்து இப்ப சப்போஸ் ஒரு வீட்டுல வந்து 950 கிராம் இருக்கலாங்கிற வீட்டுல வந்து 1500 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 550 கிராம் அந்த நகை இருக்கும்போது அந்த 550 கிராம் நகையானது உங்களுடைய வருமான வரி கட்டின பணத்தில் இருந்த சேமிப்பில் தான் வாங்கப்பட்டது என்று உங்களால் நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. வருமான வரி அந்த அதிகபட்ச நகையை வருமான வரி கட்டின பணத்திலிருந்து வாங்கவினது என்று உங்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் தான் உங்களுக்கு பிரச்சனை. சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு வீட்லயும் அதிகமாக நகை, நம்ம இந்தியாவில் நகை இல்லாத வீடு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லவே முடியாது. பயன்படுத்தாமல், நிதியமைச்சர் வந்து பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாரு, பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய தங்கம் 20,000 டன், அதாவது 2 கோடி கிலோ அளவிற்கு தங்கம் வந்து இந்தியாவில் பயன்படுத்தப்படாமலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ பயன்பாட்டில் இல்லாத தங்கமே 2 கோடி கிலோவா இருக்கக்கூடிய இந்த நிலையில வீடுகளில் போய் நம்ம வந்து இது மாதிரி ரைடு நடத்தி தங்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இன்கம் டாக்ஸ்ல ஆட்கள் இருக்காங்களா?
சார் இன்கம் டேக்ஸ்ல ஆட்கள் இருக்காங்களா? இப்ப வந்து ஒவ்வொரு வீடா போய் யாரு நகை இருக்கான்னு சர்ச் பண்ண போறது இல்ல. சர்ச் நடக்கும்போது, இன்கம் டேக்ஸ் சர்ச் நடக்கும்போது தான் அவங்க சொல்றாங்க. யாருக்கு சர்ச் நடத்தணுங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். இப்ப வந்து யார்கிட்ட கருப்பு பணம் நகையா இருக்கு, யாருக்கிட்ட வந்து இந்த மாதிரி கணக்கில் வராத சொத்துக்கள் இருக்கிறது அரசாங்கம் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சர்ச் நடத்துவாங்க. அந்த மாதிரி சர்ச் நடத்தும் போது கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வீடா நுழைஞ்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடத்துறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்கிறீங்க. அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லல. இன்னொன்னு அவங்க நல்லா கிளியராவே சொல்லியிருக்காங்க. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, தலைமுறை தலைமுறையாக ஒரு தாத்தாட்டேந்து பொண்ணுக்கு வந்தது, பொண்ணுக்கிட்டேந்து பேத்திக்கு வந்தது, அந்த நகைக்கு வந்து நாங்க வந்து எந்த அப்படிப்பட்ட நகையா ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதையும் நாங்க எந்த கேள்வி கேட்க மாட்டோம் தான் சொல்லியிருக்காங்க. சார் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. மக்கள் அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்கலாம்? ஒரு ஒரு உதாரணம் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்னு கூடிய நீங்க வந்து ஒரேடியா வந்து சொல்லிடாதீங்க. அதுக்கு வந்து நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்கு. அவர் அதை சாகுபடி பண்ணிருக்காரு. அந்த 30 ஏக்கர் அவருக்கு எங்க இருந்து வந்ததுன்னா அவரோட அப்பாட்டேந்து வந்தது. அவர் அப்பாக்கு எங்க வந்ததுன்னா அவரோட தாத்தாட்டேந்து வந்தது. அப்ப 3 தலைமுறையா அவங்க 30 ஏக்கர் நிலத்தை வச்சு விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த 3 தலைமுறையில இருந்தவங்க அவங்க சேமிப்புல வந்து எங்க கொள்ளு தாத்தாட்டேந்து இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்ததுன்னு இவரனால அந்த எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணணும். எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து எப்போதுமே எந்த ஒரு வருமான வரி சட்டத்திலையும் வந்து எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியது அந்த பொதுமக்களோட கடமை, அரசாங்கத்தோட கடமை கிடையாது. நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்டேஷன் உங்களோட இதை வச்சு ப்ரூவ் பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனியில உயர்ந்த அதிகாரியா இருக்காரு. அவர் வந்து வருமான வரி கட்டிருக்காரு. அவரு இப்ப உயிரிழந்து போயிட்டாரு. ஆனா அவங்க அப்பா வந்து இந்த கம்பெனில வந்து ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாங்க. மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்க. அவங்க இறந்த போது எங்களுக்கு ஒரு 100 சவரன் நகை அவங்க விட்டுட்டு போனாங்கிறது ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லையே. ஓகே சார், இப்போ அதாவது இந்த தங்கம் நகை குறித்த விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது மத்திய அரசு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய வெற்றி பெறலை அப்படிங்கிறத மத்திய அரசே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வெற்றி பெறலை அப்படிங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள், அது வெற்றி பெறலை அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக இதை நம்ம பார்த்துக்கொள்ள முடியுமா? எப்படியாவது மக்கள்கிட்ட பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய தங்கத்தை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு விஷயமா இதை பார்க்க முடியுமா? இல்லை இது கருப்பு பணத்திற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட நடவடிக்கையா? இல்ல, அதாவது இந்த கண்ட்ரியில வந்து கருப்பு பணம்ங்கிறது வந்து யாரும் வந்து ஒண்ணு நகையா வச்சிருக்காங்க, இல்ல நிலமா வச்சிருக்காங்க, இல்ல கம்பெனியில இருக்கிற ஷேரா வச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்து அசையா சொத்தா வச்சிருக்காங்க. இந்த 4 இதுல தான் இருக்கு. எந்தவித கருப்பு பணம், வரி கட்டாத பணம் எல்லாம், அதாவது வரி கட்டாத பணம்ங்கிறது கருப்பு பணம். அது நேர்மையா சம்பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதர்மமா சம்பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பணத்துக்கு வரி கட்டலைன்னா அது கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்தை 4 விதமா தான் வைக்க முடியும். ஒண்ணு பணமாவே வச்சுக்கலாம், இல்ல நிலம் இருக்கிற சொத்தா வச்சுக்கலாம், இல்ல தங்கமா வச்சிருக்கலாம், இல்ல கம்பெனியில இருக்கிற ஷேராவோ இன்வெஸ்ட்மெண்டாவோ வச்சிருக்கலாம். இந்த 4 விதத்தை தவிர வேற எது மாதிரியோ கருப்பு பணத்தை வைக்க முடியாது. அதுல முதல்ல ஸ்டெப்பா வந்து கேஷ் எடுத்தாங்க. இப்ப அடுத்தது கோல்டு பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சார், அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நீங்கள் இப்போ சொன்னதில் 4 விஷயம் சொன்னீங்க. ஒன்று வந்து கருப்பு பணத்தை பணமாக வைத்துக் கொள்ளலாம், அதுக்கு 500,000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இடமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம், பினாமி ஆக்ட் வந்துருச்சு. 3வது தங்கமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம், தங்கம் வந்து இப்போ அதுக்கான ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு. அடுத்தது ஷேர்ஸா வாங்கி வைக்கலாம்னா அடுத்தது பி நோட்ஸ்ல கை வைப்பாங்கன்றீங்களா? எல்லாத்துலயுமே வருங்க. சோ பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா எல்லா பிரதம மந்திரி ரொம்ப கிளியரா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ஆரம்பிச்சது வந்து முதல் ஸ்டெப். அதாவது நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, அரசாங்கம் என்ன சொல்லிட்டு ஏப்ரல் போன வருஷம் பட்ஜெட் பிரசன்ட் பண்ண உடனே மக்களை தயார் பண்ணிட்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் பிரசன்ட் பண்றாரு. மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் உங்களுக்கு திங்க் பண்றதுக்கு டைம் தரேன். ஜூன் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30க்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் டிக்ளேர் பண்ணிடுங்க. அது எந்த ரூபத்துல வேணாலும் வச்சுக்கோங்க, 45% கட்டிடுங்கன்னு. அதை வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. அதுல கருப்பு பணம் வைத்திருந்தவர்கள் வந்து அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப அரசாங்கம் என்ன சொன்னது? பிரைம் மினிஸ்டரும் எல்லா இடத்துலயும் சொன்னாரு, பினான்ஸ் மினிஸ்டரும் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் தெருவா போய் மைக் போட்டு கூவினாங்க.
தெரு தெருவா ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மெர்ச்சன்ட் அசோசியேஷன், ட்ரேட் அசோசியேஷன் எல்லா இடத்துலயும் மீட்டிங் போட்டு சொன்னாங்க. அரசாங்கம் வந்து சீரியஸான ஸ்ட்ரிக்ட் மெஷர் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த நாட்டுல கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால உங்கள்கிட்ட கருப்பு பணம் இருந்தால் அதை வந்து நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. மக்கள் அதுல வந்து சப்போர்ட் பண்ணல. அப்ப அரசாங்கம் சொல்லிட்டு நாங்க ஸ்ட்ரிக்ட் மெஷர் எடுப்போம். அந்த ஸ்ட்ரிக்ட் மெஷர் தான் இன்னைக்கு எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் மணி கேஷ் டெபாசிட், அந்த கேஷ் டெபாசிட் பண்ணாலும் கிட்டத்தட்ட 50% அவங்கள்ட்ட இருந்து டாக்ஸ் வாங்குறாங்க. சோ அப்படி இருக்கு. திரு சேகர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை குறித்து மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி.